Hallo alle zusammen. Ich heiße Premnath. வணக்கம், நான் பிரேம்நாத். இது ஜெர்மன் மொழியில் 3வது பாடம். இது 2வது பாடத்தின் தொடர்ச்சி. அதனால் 2வது பாடத்தை பார்த்துட்டு இந்த 3வது பாடத்திற்கு வாங்க. சரி வாங்க, நம்ம இப்போது 5வது கேள்விக்கு போவோம். முதல் 4 கேள்விகள் 2வது பகுதியில் இருக்குது, அதாவது 2வது பாடத்தில் இருக்குது. 2வது பாடத்தில் இருக்கிறதா முதல் பகுதி, அதை முடிச்சுட்டு வாங்க. சரி, இப்போது 5வது கேள்விக்கு போகலாம். இந்த பக்கத்தை பாருங்கள். Was machst du beruflich? Was machst du beruflich? இது கொஞ்சம் உச்சரிக்க கடினமாக இருக்கனால கவனிங்க. was அப்படின்னா வாட், machst, mach is it, machst du beruflich, beruflich. Was machst du beruflich அப்படின்னா was அப்படின்னா வாட், machst அப்படின்னா do, machst அப்படின்னா do, do. அதுக்கப்புறம் பாருங்கள், du do இருக்குது அப்படின்னா யூ அப்படின்னு அர்த்தம். beruflich அப்படின்னா ப்ரொஃபஷ்னலி, அதை வாட் ஆர் யூ டூயிங் ப்ரொஃபஷ்னலி அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீ என்ன வேலை செய்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு அர்த்தம். ஓடேர் அப்படின்னா ஓஆர்ஆர், இது போன பாடத்திலே சொல்லியிருப்பேன். ஓடேர் இதை வேறு எப்படி கேட்கலான்னா was bist du von Beruf. மறுபடி படிக்கிறேன். was bist du von, அதை வோன் படிக்கக்கூடாது, வி கிடையாது, அது வந்து இஃப்னு படிக்கணும். வின்ற வார்த்தை இஃப்னு படிக்கணும். ஃபோன் was bist du von, was bist du von Beruf. Beruf கிடையாது, Beruf. was bist du von Beruf அப்படின்னா was அப்படின்னா வாட், bist அப்படின்னா ஆர், do அப்படின்னா யூ, ஃபோன் அப்படின்னா OF ஆஃப், அதுதான் ஃபோன் சொல்லுவாங்க. Beruf அப்படின்னா ஜாப். அப்படி இங்கிலீஷில் லிட்ரலாக பார்த்தோன்னா வாட் ஆர் யூ ஆஃப் ஜாப், அது சரியான பொருள் கிடையாது இங்கிலீஷில். இதுக்கும் என்ன அர்த்தம்னா வாட் ஆர் யூ டூயிங், அது வாட்ஸ் யுவர் ஜாப் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு பதில் எப்படி சொல்லணும்னா ich bin student, ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட், இஷ் ஸ்டூடெண்ட், ich bin student. அந்த இஷ் என்ற வார்த்தை எப்படி உச்சரிக்கணும்னு போன பகுதியிலே சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது 2வது பாடத்தில் முதல் பகுதியிலே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கவனிங்க ஒழுங்காக, அதை பார்த்துட்டு வாங்க. ich bin student அது வந்து männlich, அதாவது masculine, student. ich bin studentin அப்படின்னா weiblich, அது வந்து feminine. சரி, was machst du beruflich? was bist du von Beruf? ich bin student, ich bin studentin. அப்படி பொறுமையாக படிக்கிறேன். was machst du beruflich oder was bist du von Beruf? was bist du von Beruf? அதுக்கு பதில் ich bin student, ich bin studentin. சரி, அடுத்ததுக்கு போகலாம். இது 6வது கேள்வி. இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் என்ன எழுதியிருக்குன்னா wie lange lernst du schon Deutsch. Wie lange அப்படின்னா how long, wie lange lernst du learning you, அப்படின்னா learn you, அதாவது how long have you been learning அப்படி தான் இங்கிலீஷில் கேட்போம். ஆனால் ஜெர்மனில் how long do you learn அப்படி தான் கேட்கணும். அதுதான் ஜெர்மனில் அப்படி தான் கேட்கணும், அதுதான் சரி. wie lange lernst du schon அப்படின்னா ஆல்ரெடி, அங்கே ஏன் அங்கே ஷோன் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். wie lange lernst du schon Deutsch அப்படின்னா how long have you been learning German. Deutsch அப்படின்னா ஜெர்மன். அப்புறம் DUTCH இருக்குது, அது வந்து டச்னா நெதர்லாண்டில் பேசக்கூடிய மொழி. Deutsch அப்படின்னா ஜெர்மனியில் பேசுகிற ஜெர்மன் மொழியில் அப்படி தான் சொல்லுவாங்க, Deutsch. சரி, wie lange lernst du schon Deutsch? இதில் schon அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஏற்கனவே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே எத்தனை வருஷமாக இல்லை எவ்வளோ நாளாக ஜெர்மன் கற்றுட்ருக்க, ஏற்கனவே எவ்வளோ நாளாக இல்லை எவ்வளோ வருஷமாக ஜெர்மன் கற்றுட்ருக்க, அது மாதிரி அர்த்தம் ஏற்கனவே அப்படின்ற மாதிரி அங்கே பொருள் படும். சரி, மறுபடியும் படிக்கிறேன். wie lange lernst du schon Deutsch? how long have you been learning German? அதுக்கு பதில் எப்படி சொல்லணும்னா ich lerne, I have been learning அப்படின்னா I learn, ich lerne seit
அது வந்து Z சவுண்டு. சைட் கிடையாது, சைட் கிடையாது. Zeit, Zeit. Zwei, zwei, zwei Monaten, Monaten Deutsch. Ich lerne seit 2 Monaten Deutsch. I have been learning German for 2 months அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம அதை நம்பர்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு மாதங்கள், வாரங்கள், இந்த நாட்கள், வருடங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு நம்ம அதை மாற்றிக்கலாம். 2 மோனாட்டுக்கு பதில் 1 இயர், 2 இயர்ஸ், 2 வீக்ஸ் அதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. Ich lerne seit 2 Monaten Deutsch. அப்படின்னா I have been learning German for 2 months. அந்த 2 months பதில் நம்ம 3 years, 4 years, 1 week, 2 weeks அதெல்லாம் நம்பர்ஸ், டேட்ஸ் ஆஃப் தி மந்த்ஸ் ஆஃப் த இயர்லாம் படித்த பிறகு மாற்றிக்கலாம். சரி, மறுபடியும் அதை படிக்கிறேன். 6வது கேள்வி பதில். Wie lange lernst du schon Deutsch? Ich lerne seit 2 Monaten Deutsch. சரி, அடுத்தது போகலாம். 7வது கேள்வி, இந்த பக்கத்தை பாருங்கள், படிக்கிறேன் கேளுங்க. Warum lernst du Deutsch? Warum lernst du Deutsch? Warum அப்படின்னா why. Warum lernst du Deutsch? Why do you learn German? அப்படின்னா why are you learning German? அதுக்கு நான் விடை எழுதியிருக்கேன். ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். சிலர் வந்து மேற்படிப்பை வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு, அதாவது ஜெர்மனியில் படிக்கிறதுக்கு சிலர் ஜெர்மன் கற்றுப்பீங்க, சிலர் விரும்பி கற்றுப்பீங்க, சிலர் வேலைக்காக கற்றுப்பீங்க. நீங்கள் எதற்காக கற்றுக்குறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதை எப்படி சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி, warum lernst du Deutsch? அதுக்கான பதிலை படிக்கிறேன். Ich lerne Deutsch. I am learning German. அப்படின்னா I learn German. Ich lerne Deutsch அங்கே அப்படின்னா TO2 அப்படின்னா in order to, TO2. தமிழில் சொல்லணுன்னா நம்ம வந்து அவனுக்காக, அதற்காக, அந்த இக்காகன்னு வருது, அதுதான் அதுக்கு பொருள். அப்படின்னா அதான் பொருள். இப்போது நான் தமிழில் சொல்கிறேன், கடைசியாக உங்களுக்கு புரியும். உம்னா என்னென்னு கடைசியாக உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன். Ich lerne Deutsch. I learn German. Die Schönheit. Die Schönheit. அது எப்படி படிக்கணும்னா Schönheit, Schönheit dieser Sprache. அது நல்லா கவனிங்க. Sprache அது கடினமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. Sprache அடி தொண்டையிலேருந்து சத்தம் வரணும். Sprache zu erfassen. ஓகே, மறுபடி படிக்கிறேன். Ich lerne Deutsch die Schönheit dieser Sprache zu erfassen. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா die Schönheit அப்படின்னா the beauty, dieser Sprache அப்படின்னா of this language, zu erfassen to understand. Ich lerne Deutsch. I am learning German die Schönheit dieser Sprache zu erfassen. I am learning German to grasp the beauty of this language. அப்படி இல்லைன்னா to understand the beauty of this language எப்படினாலும் சொல்லலாம். I learn German to grasp the beauty of this language, of the language இல்லை, ஏன்னா dieser அப்படின்னா of this அப்படின்னு அர்த்தம். die Schönheit dieser Sprache அப்படின்னா the beauty of this language, zu erfassen அப்படின்னா to understand அப்படின்னா to grasp அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது இறுதி வினா. இதுதான் கடைசி பக்கம். அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் sich vorstellen என்ற தலைப்பில் இதுதான் இறுதியாக நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். பார்க்கலாம். Wie viele Sprachen spricht, அது பார்த்துக்கோங்க. Wie viele அது wie வீலுன்னு படிக்காதீங்க. Wie viele அது VIELE வந்து ஃபீலு. டு ஃபீல் சொல்லணும், உணர்றது. டு ஃபீல், அந்த ஃபீலா. Wie viele Sprachen spricht du. ரொம்ப கடினமாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. பெரும்பாலும் ஜெர்மன் நாட்டுக்காரங்களை தவிர மற்ற தேசத்தினர் யாருமே ஜெர்மன் மொழியை அழகாக உச்சரிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உச்சரிப்பில் உள்ள கடினத்தன்மை தான் காரணம்.
அப்படிப்பட்ட கடினத்தன்மையை கொண்டது ஜெர்மன் மொழி. சரி, மறுபடியும் இதை சொல்கிறேன் பாருங்கள். Wie viele Sprachen sprichst du? பதில் எப்படி அதுக்கு என்ன பொருள்னா, wie viele Sprachen அப்படின்னா how many languages. sprichst du அப்படின்னா do you speak you not, sprichst அப்படின்னா speak, do அப்படின்னா you. how many languages do you speak? இதற்கான விடையை படிக்கிறேன், பதிலை படிக்கிறேன். ich spreche. அந்த spreche அப்படின்னா I speak, ich sprecheனா I speak, spreche அப்படின்னா speak. ich spreche drei Sprachen. ich spreche 3 Sprachen அப்படின்னா I speak 3 languages. ich spreche Tamilisch, I speak Tamil. das ist meine Muttersprache, that is my mother tongue. das ist meine Muttersprache. அதுக்கு மேலே இருக்கிற வரியை பாருங்கள். ich spreche Tamilisch. சில தமிழ்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழிஷ்னு சொல்லுங்கள், அதான் சரி. ich spreche Tamilisch, I speak Tamil. das ist meine Muttersprache, that's my mother tongue. ich spreche அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், Mutterspracheக்கு அப்புறம் இருக்குது ich spreche I speak auch noch அப்படின்னா also. ich spreche auch noch Englisch und ein bisschen, அது எப்படி படிக்கணும்னா bisschen ein bisschen Deutsch. மறுபடியும் படிக்கிறேன். ich spreche auch noch Englisch und ein bisschen Deutsch. ich spreche auch noch Englisch und ein bisschen Deutsch. மறுபடியும் இதை மட்டும் முதல்ல படிக்கிறேன். wie viele Sprachen sprichst du? அதாவது wie viele Sprachen sprichst du? ich spreche 3 Sprachen. ich spreche Tamilisch, das ist meine Muttersprache. ich spreche auch noch Englisch und ein bisschen Deutsch. சரி, இதோட பாடம் முடியுது. இதனுடைய பதில், அதாவது கேள்வி பதில் 8 கேள்வி பதிலை பார்த்துருக்கோம். இதனுடைய பதில்களை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து தொகுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் உங்களை பற்றி அறிமுகம் செய்வதற்கான வரிகளாக இருக்கும். சரி, இது எப்படி அறிமுகம் செய்து கொள்வதுன்னு நான் 3வது பாகத்தில் சொல்லிக் கொடுக்குறேன். 3வது பாகம்னா பார்ட் 3 லெசன் 4. அடுத்த பாடம் தான் லெசன் 4. அதில் தான் பார்ட் 3, இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட பார்ட் 3 வரப்போகுது. அதை பாருங்கள். உங்களை பற்றி நீங்கள் அழகாக ஜெர்மன் மொழியில் அறிமுகம் செய்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இப்படிக்கு பிரேம்நாத்.